ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்தீங்களா? இன்னைக்கு ஒரு முடிவோடு வந்திருப்போம் இல்லையா? அந்த நல்ல ஆயன் இயேசுவை மட்டும்தான் இன்னைக்கு பார்க்கணும், வேற யாரையும் பார்த்துடக்கூடாது. மருமக பின்பக்கம் இருந்து மாமி என்னை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னாலும் திரும்பி பார்க்குறதுக்கு தயாராக இல்லை. சிலர் பிள்ளைங்களையே பார்த்துருப்போம். ஆமாம், துணி நல்லா தான் இருக்குது இல்லையா? பிள்ளைக்கு எடுத்த துணி நல்லா தான் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம் உண்டு இல்லையா? கஷ்டம் உண்டு, கஷ்டம் இல்லாதது யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய முன்னால் வருகிற போது, அதுவும் நல்ல ஆயன் முன்னால் வந்து அமருகிற போது, நம்மக்கிட்ட கஷ்டம் இருந்தாலும் அதை அப்படியே கடவுள் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு துணியோடு நாம் நம்பிக்கையோடு இந்த விழாவினை கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது அப்படின்னு சின்ன பிள்ளைங்களை பார்த்து கேட்டால் இன்னைக்கு என்ன ஆசையை சொல்லுவாங்க? பிள்ளைங்களுக்கு என்ன ஆசை இருக்க போகுது? 1.5 மாதம் லீவை கடவுளை 3 மாதம் ஆக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோயில் இல்லை 10 கோயில் கட்டுவோம் ஆண்டவரே அப்படின்னு பிள்ளைங்க எல்லாம் வேண்டுவாங்க. குமரி மாவட்டத்தில் பெண்களுக்கெல்லாம் என்ன ஆசை? குமரி மாவட்டத்தில் என்னதான் பெற்றோர் 80 பவுன் போட்டாலும் வீட்டுக்காரரு அடுத்து ஒரு 20 பவுன் போட்டாருன்னா, கடவுளே சூசையப்பரை போல நல்ல ஒரு கணவனை எனக்கு தந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு ஆசை இல்லையா? மிடாலக்காடு பங்கு சமூகம் உங்கள் எல்லாருடைய ஒரு ஆசை, எல்லாருடைய ஒரு விருப்பம் எது என்று கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் தொடங்கி இருக்கிற இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற. என்ன ஆசையாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை, இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஒரு ஆசை. பார்த்துக்கிடுங்க, பல நேரங்களில் நாம் விரும்பக்கூடிய இடம்தான், தேடக்கூடிய இடம்தான். என்ன இடம் அது? இயேசுவினுடைய தோள்கள், இயேசுவினுடைய தோள்கள். இந்த பகுதியிலே பல 100 குடும்பங்கள், பல்வேறு சபைகளை சார்ந்தவர்கள், பல்வேறு சமயங்களை சார்ந்தவர்கள் என வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எல்லா குடும்பங்களையும் எனக்கு ஒரு ஆசையாக இந்த நல்ல ஆயன் இயேசுவினுடைய தோள் மீது அமர்த்தி அழகு பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். யார் இறக்கினாலும் இந்த தோளிலிருந்து ஒருபோதும் இறங்கி விடாதீர்கள். வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு செல்வதற்கு நீங்கள் ஆசைப்பட்டாலும் இந்த நல்ல ஆயனுடைய தோள்கள் இருக்கிறதே, அதில் அன்போடு, அழகோடு, அருளோடு, அமைதியோடு அவருடைய தோள்களில் இளைப்பாறுகிற உரிமையோடு குடிகொண்டிருக்கிற அந்த அனுபவம் இருக்கிறதே, அதைத்தான் இந்த விழாவினுடைய அன்பு பரிசாக கடவுள் தர விரும்புகிறார். உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், காயங்கள் இருக்கலாம், பழி வாங்கப்பட்ட தருணங்கள் இருக்கலாம். தயவு செய்து இந்த நல்ல ஆயனுடைய தோள்களில் ஏறிக்கொள்ளுங்கள். அவர் உங்களை சுமப்பார், உங்கள் பிள்ளைகளை சுமப்பார், உங்கள் அருகில் இருக்கிற குடும்பங்களை சுமப்பார். பாருங்கள், மனித வாழ்வு என்பது வெறுமனே இதையும் அதையும் பேசிவிட்டு செல்வது அல்ல. மானுட வாழ்க்கை என்பது இதையும் அதையும் செய்துவிட்டு செல்வதும் அல்ல. மாறாக மனித வாழ்வு என்பது ஒரு உணர்ச்சி பெருக்கு. அங்கே இரத்தமும் சதையும் இருக்க வேண்டும். சிலருடைய வாழ்க்கையை தொட்டு பார்த்தா இரத்தமும் இல்லை, சதையும் இல்லை, ஏறக்குறைய ஒரு எலும்பு கூடு போன்ற ஒரு தருணம் தான் இல்லையா? உணர்ச்சியே இல்லாத பலருடைய வாழ்க்கைகளை நாம் பார்க்கிறோம். சிலரெல்லாம் நினைப்பீங்க, உங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் கடினமாக நடந்து கொள்கிற போது, உங்கள் மீது சந்தேகப்படுகிற போது, உங்கள் மீது பழி சுமத்துகிற போது, சில நேரங்களில் மனைவியோ கணவனோ துணை, உங்கள் வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொள்ளாத போது, உங்களை தொடர்ந்து சங்கடத்திற்கு உட்படுத்துகிற போது நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு காரியம், கடவுளே இந்த மனுஷனுக்கு உணர்வே இல்லையா, நான் ஒரு மனுஷி என்கிற உணர்வே இல்லையா என்கிற ஒரு வருத்தம் பலருடைய வாழ்வில் இருந்தே தொற்றிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். என்னை, என் உடன்பிறப்பு, என் சகோதரி, என் சகோதரன், என் நண்பன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறானே, உணர்ச்சி என்பதே இவனுடைய வாழ்க்கையில் இல்லையா? உணர்வு என்பதே இல்லையா? நானும் ஒரு மனுஷன் என்கின்ற ஒரு உணர்வு என்பது இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். உங்கள் பிள்ளை செய்த ஒரு குற்றத்திற்காக நீங்கள் திரும்ப திரும்ப அவர்களை குத்தி காட்டி அவர்களை நீங்கள் காயப்படுத்தி கொண்டிருக்கலாம். உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதரை நீங்கள் காயப்படுத்தி கொண்டே இருக்கலாம்.
விமர்சனப்படுத்தி கொண்டே இருக்கலாம். நடந்து செல்லுகிற போது அந்த மனிதர் உங்களை நினைத்து, இவருக்கு ஒரு உணர்வே இல்லையா, ஒரு மனித உணர்வே இல்லையா என்ற சங்கடத்தோடு பல மனிதர்கள் நடை பிணங்களாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிந்தனைகளில் பலர் தேங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இங்கே இருக்கிற போதும் சிலர் பல நினைவுகளோடு இருப்பீங்க. பல நினைவுகளோடு சாயங்காலம் என்ன சமைக்கலாம், இல்லையா, காலையில் வச்ச இடியாப்பம் ஒழுங்காக வரலையே, கிளம்பி வரும்போது கொஞ்சம் தாமதமாகி விட்டதே, இந்த வாரம் இந்த குழுவுக்கு லோன் வைக்கணுமே. இப்படியெல்லாம் பல சிந்தனைகளில் பல மனிதர்களும் தொலைந்து போயிருக்கிறார்கள். நீங்கள் எந்த சிந்தனைகளில் தொலைந்து போகிறீர்கள்? மனித வாழ்வை உணர்ச்சி பெருக்காக மாற்றுவதற்கென்று சில செயல்பாடுகள் இருக்கின்றன. சில மனிதர்களுடைய செயல்பாடுகள் அன்பு பெருக்கை இந்த சமூகத்தில் விதைத்து கொண்டிருக்கிறது. ஆனந்த கண்ணீரை தருகிறது. அந்த மனிதரை நினைத்து நன்றி சொல்ல நம்மை தூண்டுகிறது. அப்படி ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்கோ நிகழ்ந்தது அல்ல, நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது போன்று ஒரு பங்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு எளிய நிகழ்வு. உங்களை போன்று ஒரு ஆண்டு விழாதான், ஒரு குடும்ப விழாதான். அந்த விழாவில் ஒரு குடும்பம், வசதியான குடும்பம் அல்ல, கொத்த வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு எளிமையான அன்றாடங்காட்சி குடும்பம். பாருங்கள், நான் பணி செய்த ஒரு பங்கு சமூகத்தில் இந்த தம்பதியினர் இந்த விழாவின் போது என்னை வந்து சந்திக்கிறார்கள். கையில் ஒரு பட்டு புடவை இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய பங்கில் இந்த அன்பியத்தில் இந்த ஒரு குடும்பம் இருக்கிறது. இந்த குடும்பத்தினுடைய தலைவன் தவறிவிட்டார், 2 பெண் பிள்ளைகளும் அந்த தாயும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். சரி, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறபோது சொல்றாங்க, போன திருவிழாவின் போது நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம், அந்த 2 பிள்ளைகளும் ஒழுங்கான ஆடைகள் இல்லாமல் இருந்தார்கள், பழைய துணிகளை உடுத்தி வந்தார்கள். இந்த முறை நாங்கள் எங்களுக்கு ஆடை எடுக்க செல்லுகிற போது அந்த மூத்த பிள்ளைக்கு கல்லூரிக்கு செல்லுகிறாள், அவளும் இந்த விழாவின் போது நல்ல ஒரு புடவை உடுத்தி கொண்டு வர வேண்டும். பாருங்கள், ஒரு எளிய உணர்வு, ஒரு யதார்த்தமான உணர்வை சுமந்து கொண்டு இந்த தம்பதியினர்கள் வந்திருக்கிறார்கள். இதை நாங்கள் கொடுக்க விரும்பவில்லை, நீங்கள் எப்படியாவது அழைத்து இந்த குடும்பத்திற்கு கொடுத்து விடுவீர்களா என்று சொல்லுகிறார்கள். உண்மையாகவே என்னுடைய மனதில் ஒரு கண்ணீர் வழிந்தது. கண்களில் மட்டுமல்ல, ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்திற்கு கொடுக்க நினைக்கக்கூடிய அந்த இதய பெருக்கு இருக்கிறதல்லவா, அது சிந்தனைகளையெல்லாம் கடந்து உள்ளத்தில் நிறைந்து வழியக்கூடிய ஒரு அன்பு பெருக்கை இந்த சமூகத்தில் நமக்கு உணர்த்துகிறது. ஆக ஒரு வாழ்வினை ஒரு உணர்ச்சி மிக்க வாழ்வாக, உண்மைமிக்க வாழ்வாக மாற்றக்கூடியது இந்த கொடுத்தல் தான் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பங்கு சமூகத்தில் வாழுகின்ற பல்வேறு குடும்பங்களில் எந்த பிள்ளை, எந்த பேர பிள்ளை, ஏதாவது பிள்ளைங்க பேர பிள்ளைங்க உங்கள் வீட்டில் நல்ல ஒரு சமையல் செய்தீர்கள் என்றால் பேர பிள்ளையை பார்த்து, எம்மா இதை எடுத்துட்டு பாட்டிக்கு கொண்டு குடுமக்களை, தாத்தாவுக்கு கொண்டு குடுமக்களை என்று எந்த பேர பிள்ளை தன் கையில் சாப்பாட்டு பாத்திரத்தை சுமந்து கொண்டு இந்த வீதிகளில் தாத்தாவையும் பாட்டியையும் நோக்கி செல்லுகிறதோ, வயது முதிர்ந்தவர்களை நோக்கி செல்லுகிறதோ, அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கிறார்கள். எந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட உணர்வுகள் அரங்கேறுகிறதோ அங்கே கொடுத்தலின் வழியாக நீங்கள் கொடுத்து வைத்தவர்களாக கடவுளின் முன்னால் நீங்கள் பங்கு பெற விரும்புகிறீர்கள். இப்படிப்பட்ட உணர்வு பெருக்குகளை உள்ளடக்குகின்ற ஒரு சமூகமாக வளர்ந்து ஒளி வீசுவதற்காக நல்லாயன் இன்று உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டிருக்கிறார். ஆம், நம்மில் பலர் நீங்கள் நினைத்தாலும் கொடுக்க முடியாது, நீங்கள் நினைத்தாலும் கொடுக்க முடியாதுங்க. பல நேரங்களில் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கையை அப்படியே இறுக்கி வைத்தவர்கள் நாம். கொடுப்பது என்பது எல்லாராலும் முடியாத ஒரு காரியம். உங்களிடம் பொன் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், கொடுப்பதற்கான எதுவும் இருக்கலாம். ஆனால் பல மனிதர்களால் கொடுக்க முடிவதில்லை, பல மனிதர்களால் கொடுக்க முடிவதில்லை. ஏனென்றால் இதை கொடுப்பதற்கான ஒரு மனநிலை இருக்கிறது. என்ன மனநிலை? ஏன் என்னால் கொடுக்க முடியவில்லை? இங்கு இருக்கக்கூடியவர்களில் சிலர் கொடுத்துவிட்டு
மனதுக்குள் வேதனைப்படுகின்ற நபர்களும் இருக்கக்கூடும். ஐயோ, தேவையில்லாமல் கொடுத்துட்டேனே, கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்கலாமே, போயும் இவளுக்கு கொடுத்துட்டோமே என்றெல்லாம் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் நான் அழுத்தி சொல்லுகிறேன், எல்லாராலும் கொடுப்பதற்கு முடியாது, எல்லாராலும் கொடுக்கின்ற ஒரு மனநிலையை கொண்டிருக்கவும் முடியாது. அதற்கென்று ஒரு மனநிலை இருக்கிறது. முதலாவதாக போதும் என்கிற ஒரு மனநிலை. நம்முடைய மூத்தோர்கள் சொல்லி இருக்கிறார்கள், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. பல மனிதர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஆசை என்கிற நோய்க்கு இந்த உலகத்தில் நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த மருந்து என்ன? போதும் என்று சொல்லுகிற அந்த மருந்து தான். போதும் என்று சொல்லுகிற ஒரு மருந்து தான். பல நேரங்களில் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிற வேட்கைதான் பல மனிதர்களுடைய வாழ்வை ஆக்கிரமித்திருக்கிறது. எவ்வளவு சேர்த்தாலும் அதில் ஆசை தீராமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. இயேசு ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை அடித்து நொறுக்குகிறார். மனிதர்களுடைய வாழ்வை எட்டி பிடித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசை வெறியை அவர் அடித்து துவைக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், சேர்த்து வைத்தவர்கள் புத்திசாலிகள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சொத்தை சேர்த்துட்டீங்கன்னா நாம் புத்திசாலிகள் என்று நினைக்கிறோம். நம்மிடம் கொஞ்சம் காசு இருக்கிறது என்றால் நாம் அறிவாளிகள் என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் எவ்வளவு வருத்தப்பட்டாலும் இயேசு வருத்தப்படாமல் ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த மானிட சமூகத்திற்கு அவர் உரக்கச் சொன்னார். கொஞ்சம் வசதி படைத்தவர்களை பார்த்து நீங்கள் வளைந்து நெளிந்து அல்லது பொறாமை கொண்டு பேராசை கொண்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த இயேசுவை உற்று பாருங்கள். அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பாருங்கள். சேர்த்து வைக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து அவர் ஒரு கடும் சொல்லை பயன்படுத்துகிறார். புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருக்கிறது. கடவுளே, நாங்கள் சொத்துக்கள் சேர்த்து வைக்க வேண்டாமா? எங்கள் பிள்ளைகளுக்கு செல்வங்களை நாங்கள் சேர்த்து வைக்க வேண்டாமா? சேர்த்து வைக்காமல் இருந்தால் இந்த மனித சமூகத்தில் எங்களுக்கு மதிப்பில்லையே, மாண்பில்லையே, மரியாதை இல்லையே. எல்லாம் நியாயம்தான். ஆனால் தனக்கென இந்த உலகத்தில் செல்வத்தையும் சொத்துக்களையும் களஞ்சியங்களையும் சேர்த்து வைக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து இயேசு பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா நற்செய்தியின் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய கடும் சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். என்ன சொல்லது? அறிவிலேயே என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். பணக்காரர்களை பார்த்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகளாவிய மானிட சமூகத்தில் அதானியும் அம்பானியும் செல்வந்தர்களாக புகழப்படுகிற இந்த நவீன கலாச்சாரத்தில் இயேசு செல்வந்தர்களை பார்த்து இன்று மட்டுமல்ல அன்றே சொல்லி இருக்கிறார், புத்தி கெட்டவர்கள் என்று சொல்லுகிறார். தனக்கென களஞ்சியங்களை இடித்து பரிதாக்குகிற மனிதர்களை பார்த்து நீங்கள் புத்தி இல்லாதவர்கள், புத்தியை தொலைத்தவர்கள் என்று சொல்லுகிறார். என்ன சூட்சமம் அங்கே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் அந்த செல்வன், அறிவற்ற செல்வன் நினைத்தான் அவன் இன்றும் நாளையும் அடுத்த ஆண்டும் ஆண்டாண்டு காலமும் இந்த பூமியில் வாழப்போகின்றான் என்று நினைத்து கொண்டிருந்தான். அவன் என்றென்றும் இருப்பான் என்று நினைத்து கொண்டிருந்தான். இயேசு என்ன சொல்லுகிறார்? நாளைக்கே நீ இறப்பாய் என்று சொல்லுகிறார். இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். இங்குதான் சூட்சமம் இருக்கிறது. செல்வம் சேர்க்கின்ற மனிதன் தனக்கென மட்டும் சேர்த்து கொண்டு எல்லாவற்றையும் அபகரித்தும் கூட ஏமாற்றியும் கூட உடன்பிறப்புகளின் வயிற்றில் அடித்து கூட சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்றென்றும் இந்த உலகத்தில் இருப்பீர்கள் என்று நினைத்து இருக்கிறீர்கள். ஆனால் மனித வாழ்வு என்பது நீர்க்குமிழி போன்றது இல்லையா? இன்றிருக்கிற மனிதர்கள் பலர் நாளை இல்லை, விரும்பினாலும் இல்லை, விலை உயர்ந்த மருத்துவமனைகளை நாடுவதாலும் இல்லை. நாம் கடந்து செல்லுகின்ற ஒரு காட்சி பொருளாக இந்த உலகத்திலே இருக்கிறோம். இயேசு இங்குதான் அடிமரத்திலே கோடாரியை அவர் கொண்டு வைக்கிறார். நாம் பேசி நழுவி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கையில் அடிமரத்தில் கோடாரியை கொண்டு வைக்கிறாய். உனக்கு ஒரு முடிவு உண்டு என்பதை அவர் உரக்கச் சொல்லுகிறார். எனக்கு ஒரு முடிவு உண்டு என்றால் நான் எதற்காக சேர்த்து வைக்கிறேன்? என்னை பற்றி மட்டும் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். என் களஞ்சியங்களை பற்றி, என் கோட்டைகளை பற்றி, என் சொத்துக்களை பற்றி, என் விளைநிலங்களை பற்றி, என்னுடைய வங்கி கணக்கை பற்றி மட்டும் நான் ஏன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற
எக்கச்சக்கமான கேள்விகளை இயேசு நம் முன்னே தெளித்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் கொடுக்க நினைக்கின்ற மனிதர்கள் யார் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டியிருக்கிறார். அந்த மனிதர்கள் தான் போதும் என்கிற மனநிலை கொண்டவர்கள். போதும் என்கிற மனநிலை கொண்டவர்கள். தொடக்க நூல் 13ஆம் அதிகாரத்தில் போதும் என்கிற மனநிலையை வெளிப்படுத்துபவர் யார்? அபிரகாம். அபிரகாம் அபிரகாமினுடைய சொத்துக்கள், வேலையாட்கள் நிறைந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், தன் சகோதரன் லோத்துவை பார்த்து சொல்லுகிறார், தம்பி போதும். இதை எந்த அண்ணன் என்று சொல்ல காத்திருக்கிறார்? எந்த சகோதரி இதை சொல்ல காத்திருக்கிறார்? எந்த பக்கத்தில் வாழுகிற மனிதர் சொல்ல ஆசைப்படுகிறார்? இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம 3 சென்ட் இடம் இருக்குன்னா 3 சென்ட்லையும் வீட்டை கட்டிட்டு பொது பாதையில் அப்படி ஒரு கேட்டை அப்படி கொஞ்சம் நீட்டி போட்டாதான் நமக்கெல்லாம். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், மகனே மகளே, நீ முதல் அடி எடுத்து வைத்து இந்த வீட்டுக்குள் நுழைகிறாயே, அந்த இடம் நம்முடையது அல்ல என்று சொல்லுங்கள். சூடும் சுரணையும் இந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டும். அடுத்த நிலங்களை அபகரித்திருந்தீர்கள் என்றால் அதை கொடுத்து விடுவதற்கான ஒரு மனநிலையை கடவுள் நமக்கு தர வேண்டும். போதும் என்கிற மனநிலை அபிரகாம் கொண்டிருந்த மனநிலை. கடவுளை நம்பிய ஒரு மனிதன் போதும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை காலத்தால் அழியாத காவியமாக இருக்கிறது. நம்முடைய உள்ளங்களில் பசுமர தாணியாக பதிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். பார், எத்திசையும் பார், தம்பி உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கொள், அண்ணனுக்கு போதும். அவர் சொல்லுகிறார், நீ இடப்பக்கமாக சென்றால் நான் வலப்பக்கமாக செல்வேன், நீ வலப்பக்கமாக சென்றால் நான் இடப்பக்கமாக சொல்லுவேன். பாருங்கள், கடவுளோடு நடைபெறுகின்ற ஒரு மனிதன் இதைத்தான் சொல்ல முடியும். தனக்கு, தன் பிள்ளைக்கு, தன் தலைமுறைக்கு, 1000 தலைமுறைக்கு என்று பேசிக்கொண்டு நகர்ந்து கொண்டு கடைசியில் அடக்கம் செய்யப்படுகிற மனிதர்களுக்கு மத்தியில் அடங்காமல், அன்பு பெருக்கு அடங்காமல், அருள் பெருக்கு அடங்காமல், ஆண்டவருக்குள் அடைக்கலம் கொண்டு அபிரகாம் சொல்லுகிற வார்த்தை இந்த சமூகத்தின் நெஞ்சத்தை கிழித்து கொண்டு நிற்க வேண்டும். நீ இடப்பக்கமாக செல், உனக்கு தேவையானதை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிற போதும் என்கிற மனம் நம் சமூகத்தில் அதிகமாக வர வேண்டும். இதுதான் பல மனிதர்களுடைய நோய்களை குணமாக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேரால தூங்க முடியலங்க. ஏன்? அதுக்கும் இதுக்கும் ஆசை தான். சின்ன வயசுலேயே அளவு கடந்த ஆசைகள், கற்பனை கோட்டைகள், கனவு கோட்டைகள் எல்லாம் பலருடைய வாழ்வில் எரிக்கோ மதிலை விட உயரமாக நிற்கிறது. இந்த நேரத்தில் நம்மை பார்த்து கடவுள் சொல்வது, நீங்கள் கொடுக்க விரும்புகிறீர்கள் என்றால் உங்களால் கொடுக்க இயலாது. நீங்கள் நினைத்தாலும் கொடுக்க மாட்டீர்கள், அல்லது கொடுத்துவிட்டு நீங்கள் மன வருத்தப்படுவீர்கள். எப்போது? போதும் என்கிற மனநிலை உங்களிடம் இல்லை என்றால். இரண்டாவதாக நாம் ஏற்கனவே சொன்னது போன்று இங்கிருக்கக்கூடிய நாம் எல்லோரும் கடந்து செல்லவிருக்கிறோம். ஒரு நாள் கடந்து செல்லுவோம். இந்த வாழ்வு நிலையில்லாத வாழ்வு, ஒருபோதும் நிலையில்லாத வாழ்வு, கடந்து செல்லுகிற வாழ்வு. இதை இந்த நல்ல ஆயன் இயேசு மிக தெளிவாகவே இந்த பூமியில் அவர் வாழ்ந்தபோது சொல்லி தந்திருக்கிறார். யோவான் நற்செய்தியின் 12ஆம் அதிகாரம் 24வது சொற்றொடர் சொல்லுகிறது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், ஒன்றுக்கும் பயன்படாது, யாருக்கும் பயன்பட மாட்டோம், யாருக்கும் பயன். அப்படியானால் மனிதன் என்கிற கோதுமை மணி மண்ணில் விழுவான், மடிவான் என்பது இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் தப்பித்துக் கொள்ள முடியாத, உறக்கச் சொல்ல வேண்டிய, உள்ளத்தில் நிறுத்த வேண்டிய ஒரு மாபெரும் உண்மை. நிலையாமைதான் நிலையானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் கடந்து செல்லவிருக்கிறோம். இந்த உண்மையை உணராத மனிதன் ஒருபோதும் கொடுக்க மாட்டான். நானும் ஒரு நாள் இறப்பேன், என்னையும் ஒரு நாள் இந்த பூமியில் அடக்கம் செய்வார்கள் எல்லோரையும் போல என்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை உள்ளத்தில் உறக்கச் சொல்லாத மனிதனால் கொடுக்கவே இயலாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்குதான் கொடுக்க இயலாததன், கொடுக்க விரும்பாததன் சூட்சமம் அதிகமாக தொற்றிக் கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக எப்படிப்பட்ட ஒரு மனநிலை? கடவுளை பார்த்து கொள்வார் என்கிற ஒரு மனநிலை. என்ன மனநிலை?
மூத்த பிள்ளை பார்த்துக்கிடுவான்னா, இளைய பையன் பார்த்துக்கிடுவான்னா, இளைய மருமக பார்த்துக்கிடுவான்னா, யார் உங்களை கைவிடலாம்? கட்டிய கணவன் உங்களை கைவிடலாம், கூட பிறந்த உடன்பிறப்புகள் உங்களை கைவிடலாம், நீங்கள் சேர்த்த சொத்துக்கள் கூட கைவிடலாம். என்னங்க, 2 கோடி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு 2 இட்லிக்கு மேலே இறங்காது இல்லையா? 2 இட்லிக்கு மேலே இறங்காது. வாட்ட சாட்டமா நெஞ்ச நிமித்து நடந்தாலும் ஒரு நோய் வந்தால் போதும், ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு எந்த மருத்துவரின் துணையாலும் நம்மால் முடியாது. இதுதான் மானுட வாழ்க்கை. அப்படியானால் நாம் என்ன சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது? கடவுளே பார்த்து கொள்வார் என்கிற ஒரு மனநிலை. இந்த மனநிலையை செய்தியில் உள்ள கைம்பெண் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். பாருங்க, ஒரு கணவனை இழந்த பெண்ணுக்கு என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காதுன்னு வச்சுங்களேன். வருமானம் இல்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், கோயிலில் உட்கார்ந்து இந்த மனுஷனுக்கு என்ன வேலை? கோயிலில் உட்கார்ந்து, கோயிலுக்கு வந்து நீங்கள் எதெல்லாம் பார்ப்பீங்க? ஒரு லிஸ்ட்டு போடுங்க. இன்னைக்கு சந்திரனை பார்த்தேன், சூரியனை பார்த்தேன். ஆண்டவரை பார்த்தியாம்மா? இந்த கேள்வி நம்மளை துரத்திக்கிட்டு, ஆண்டவனை பார்த்தியா? நான் கேட்கறது உண்டு. கத்தோலிக்க ஆலயங்கள் எல்லாம் நகைக்கடைகளாகவும் துணிக்கடைகளாகவும் மாறிக்கொண்டிருக்கு. இது ஒரு உண்மைதானே? கத்தோலிக்க ஆலயங்கள் ஏற்கனவே நிறைய புனிதருடைய திருவுருவங்கள் இருக்கிறது. நம்ம எல்லா சகல புனிதர்கள் போல நம்மளை அலங்கரிச்சிட்டு வந்து நிற்போம். புரியுதுங்களா? வந்து நிற்போம். யார் எந்த புடவை உடுத்தி வருகிறார், இந்த புடவை எங்கு வாங்கி இருக்கலாம் என்றெல்லாம் நினைப்புகளோடு கடந்து கொண்டிருக்கக்கூடிய கடவுளை பார்த்து கொள்வார். இயேசு யாரை பார்க்கிறாரு? ஒரு கைம்பெண்ணை பார்க்கிறார். உங்க உலகத்துல தெருவில் நடந்து போகும்போதும் கூட பக்கத்து வீட்டில் சத்தம் கேட்கும் போது எட்டி பார்க்காதீங்க. கணவனுக்கு மனைவிக்குள்ள ஒரு சின்ன சண்டையா இருக்கும், நீங்க எட்டி பார்த்ததுனால அது பெரிய சண்டையா மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. இப்படித்தான் பல சண்டைகள் பல ஊர்களில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கடவுள் யாரை பார்க்கிறார்? கொடுக்கின்ற மனிதனை பார்க்கிறார். கைம்பெண்ணை மட்டுமல்ல, அந்த கைம்பெண் எப்படிப்பட்ட பெண்? கொடுக்கின்ற மனிதரை பார்க்கிறார். இங்குதான் கடவுளின் பார்வை இருக்கிறது. கடவுளே என்னை பாரும், என் பிள்ளையை பாரும், என் குடும்பத்தை பாரும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறோமே. வேளாங்கண்ணிக்கு செல்லுகிறோம், வேளாவளைக்கு ஜபங்கள் செய்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த கடவுள் யாரை பார்க்கிறார்? கொடுக்கின்ற மனிதனை மட்டும் பார்க்கிறார். 1000 பேர் அங்கே ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், அல்லேலூயா என்று புகழ் பாடி இருக்கலாம், யாவே என்று முழங்கி இருக்கலாம், முழந்தாள் படியிட்டு இருக்கலாம், நேர்ச்சைகள் செலுத்தி இருக்கலாம். எவரையும் பார்க்க துணியாத இயேசு இந்த கொடுக்கின்ற கைம்பெண்ணை பார்க்கிறார். எவ்வளவு கொடுத்தாள் என்பதா அவருடைய அக்கறை? எவ்வளவு கொடுத்தாள் என்பதா? இல்லை, எல்லாவற்றையும் கொடுத்தாள் என்பதில் தான் சூட்சமம் இருக்கிறது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவம் என்ன? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்வியல் உண்மை என்ன? அவள் கடவுளை நம்பி கடவுள் பார்த்து கொள்வார், என் பிள்ளைகளை, என் வாழ்வை கடவுள் பார்த்து கொள்வார் என்கிற நினைப்பில் விவிலியம் சொல்லுகிறது, இந்த பெண் தன் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டாள் என்று சொல்லுகிறார். இந்த 3 மனநிலைகள் தான் நம்மை கொடுக்கின்ற மக்களாக மாற்ற முடியும். ஒன்று எந்த மனநிலை? வகுப்பறைக்குள்ள வருவோம். ஒன்று என்ன மனநிலை? போதும் என்கிற மனநிலை. 2வது, நானும் ஒரு நாள் கடந்து போவேன் என்கிற மனநிலை. 3வது, கடவுள் பார்த்து கொள்வார் என்கிற மனநிலை. இத்தனையும் இருந்தும் இத்தனையும் தெரிந்தும் சில மனிதர்கள் சிலருக்கு மட்டும் கொடுத்து விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் யாருக்கு கொடுத்து விட்டு செல்லுகிறோம்? நம் பிள்ளைகளுக்கு. நமக்கு பிறகு நம் பிள்ளைகளுக்கு என்கிற எழுதப்படாத ஒரு நியதியை நாம் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை சந்திக்கின்ற மனிதன், ஆண்டவர் மீது அன்பு கொண்ட மனிதன், ஆண்டவருக்குள் ஒரு வாழ்க்கையை நடத்துகிற மனிதன் யாருக்கு கொடுப்பான்? ஆள் யாருக்கு கொடுப்பார்? தன்னுடைய கையை யாரை நோக்கி நீட்டுவார்? தன் பிள்ளைகளை நோக்கி அல்ல, தன் பேர பிள்ளைகளை நோக்கி அல்ல. வடக்கில் கிடக்கு நிலம் குமாருக்கு, தெற்கில் கிடக்கு நிலம் சுமாருக்கு கிடையாது.
இந்த பாக பிரிவினை எல்லாம் கடவுள் மனிதர்களுக்கு கிடையாது இல்லையா? கடவுளுக்கு கிடையாது. இந்த வீடு அந்த பையனுக்கு, கருங்கல்ல கிடக்கிற வீடு இந்த பையனுக்கு. சிலர் நினைப்பீங்க, ஃபாதர் அந்த வீடு இந்த வீடுன்னு சொல்லுங்க, சொந்த வீடு இல்லாமல் கூட இருக்கும் ஃபாதர்னு நினைப்பீங்க நீங்க இல்லையா? சொந்த வீடு கூட இல்லாமல் இருக்கலாம். கடவுள் பார்த்து கொள்வார், கடவுள் பார்த்து கொள்வார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள், நல்ல ஆயனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் தங்களுடைய கையை யாரை நோக்கி முதலில் நீட்டுவார்கள்? யாரை நோக்கி? ஏழைகளை நோக்கி நீட்டுவார்கள். இதில் எந்த தவறும் வேண்டாம். ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய மனிதன் முதலாக ஏழைக்குத்தான் கொடுப்பான், ஏழைக்குத்தான் கொடுப்பான். லூக்கா நற்செய்தியின் 19ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், சக்கேயு என்கிற ஒரு மனிதனை பாருங்கள். ஒரு வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று இயேசு சொல்லுகிறார் அல்லவா? மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று, உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு ஆண்டவருடைய ஆசீர் இருக்கிறது என்று சொல்லுகிறார். சக்கேயுவை பார்த்து மனமகிழ்ந்து நிற்கிறார். சக்கேயு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். ஆக நான் ஆண்டவரை நம்புறேன், ஆண்டவரை நம்புறேன். ஆண்டவர் எங்க வீட்டில் இருக்கிறார், எங்க உள்ளத்துல இருக்கிறார், எங்க கோயிலில் இருக்கிறார், எங்க தெருவில் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிற சமூகம் என்று சொல்லுகின்ற சமூகம் இனி மிடாலக்காடில் யாராவது சொத்து எழுதும் போது 2 பிள்ளைங்கன்னா 3 பங்கா பிரிப்பாங்க. ஒரு பங்கு யாருக்கு? எனக்கு. ஃபாதர்கிட்ட அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறேன், சரிங்களா? 3 பங்காக பிரியுங்கள், 3 பங்காக. மூத்த பிள்ளை, இளைய பிள்ளை, 3வது பங்கு யாருக்கு? ஏழைக்கு. இதை செய்யாத வரை, இதை செய்து முடிக்காத வரை வெறும் பேச்சளவில், வெறும் வழிபாட்டளவில் நம்முடைய வாழ்க்கை நடந்து முடிந்து சென்றுவிடும். அவர் சொல்லுகிறார், என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். இதுதான் சக்கேயு இயேசுவை பார்த்தாரா? பார்த்தார். கண்டாரா? கண்டார். பேசினாரா? பேசினார். அவர் வீட்டில் இயேசு உணவு உண்டாரா? உண்டார். இவற்றிற்கெல்லாம் அடையாளம் என்ன? இந்த சக்கேயு தன் சொத்துக்களில் பாதியை ஏழைகளுக்கு வழங்கினான் என்பதில் தான் இவன் உண்மையாகவே ஆண்டவரை கண்டான், ஆண்டவரை கண்டு கொண்டான் என்பதற்கான சான்றாக இருக்கிறது. இந்த கொடுக்கின்ற மனிதர்கள் யாருக்கு கொடுக்கிறார்கள்? அருகில் இருக்கிற மனிதர்களுக்கு கொடுங்கள், அருகில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுங்கள். அந்த ஏழை யார்? அந்த ஏழை லாசர் யார்? அந்த ஏழை லாசர் யார்? நீங்கள் கொடுக்க வேண்டிய ஏழை லாசர் யார்? எந்த சகோதரனுடைய வயிற்றில் அடித்து நீங்கள் சில நேரங்களில் சொத்துக்களை அபகரித்திருந்தால் அந்த ஏழை லாசர் யாரும் இல்லை, உன்னோடு பிறந்த உன் உடன் பிறப்பு தான், உன் உடன் பிறப்பு தான். அந்த ஏழை லாசர் இமயமலையில் இல்லை, வடக்கிலும் தெற்கிலும் இல்லை, உன் தாயின் வயிற்றில் பிறந்த சகோதரனாக சகோதரியாக கூட இருக்கலாம். முதலில் அந்த ஏழைக்கு கொடு. உன் உடன் பிறப்பு ஏழையாக இருக்கிற போது முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. உன் அருகில் இருக்கிற மனிதன் ஏழ்மையாக இருக்கிற போது முகத்தை ஒருபோதும் திருப்பிக் கொள்ளாதே. ஆக அருகில் இருக்கிற தெரிந்த, கண்ணுக்கு தெரிந்த கைம்பெண்ணுக்கும் ஏழைக்கும் உடன்பிறப்புக்கும் உறவுகளுக்கும் இந்த மிடாலக்காடு பங்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு முதலில் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அன்புடன் மட்டும் கொடுக்காதீர்கள், அச்சத்துடன் கொடுங்கள், இறை அச்சத்துடன் கொடுங்கள். திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அனனியா சப்பீரா என்கிற தம்பதியினரை பார்க்கிறோம். அவர்களுடைய பிரச்சனை என்ன? அவர்கள் கடவுளிடம் பொய் சொன்னார்கள். என்ன பொய் சொன்னார்கள்? இல்லை என்று பொய் சொன்னார்கள். ஒருபோதும் கடவுளிடம் இல்லை என்று பொய் சொல்லாதீர்கள். கொடுத்தவருக்கு தெரியும் அவர் எவ்வளவு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பது. கொடுத்தவருக்கு தெரியும் அவர் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார் என்று. ஒருபோதும் கடவுளிடம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். சொல்லுவீங்களா? ஒன்னான மாமியே 5 பைசா வீட்டில் இல்லைன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா? இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். இல்லாமல் போகக்கூடிய வாழ்க்கையில் ஒருபோதும் இல்லை என்று சொல்லாதீர்கள். இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து 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 நாம் வாழுகிற போது நல்ல ஆயன் தோளில் மட்டுமல்ல மார்பிலும் நம்மை சுமப்பார். ஆமென்.